பொம்பளையாலாம் பரவாயில்லத்தா. நேற்று நாடகத்தை பார்த்தீங்களாத்தா? எங்கே போயிட்டிய? ஹாங்காங்கா. தேங்க்யூ மேடம். இதில் நம்ம சட்டுக்கு அதிகமாக வட்டிக்கு விடுறீல்ல, விதி எவ்வளோதான். கவர்மெண்ட் சட்டம் கொண்டு வந்துட்டாங்க, வட்டிக்கு விட்டு போய் கேட்டாங்கன்னா குளம் முயற்சின்னு கம்ப்ளைண்ட் பண்ணான்னா 7 வருஷம் தண்டனையா. எங்கள் விழாக்குளம் பிள்ளத்தில் அப்படி தான் வட்டிக்கு விட்டு எங்கள் அண்ணன் முத்து அவன் விட்டுருக்கேன் ஒரு ஆள்கிட்ட மானாமலை 1 லட்ச ரூபாய்க்கு அறிவிச்சது தெரியாமல் போய் கேட்டிருக்கேன், காசை தரியா என்னன்ட்டு. காசு வாங்கினேன் மேலே அண்ணாந்து வர்றான்னு இருக்கேன் முத்தை. என்னென்ன அண்ணாந்து பார்த்தா தூக்கயிறோடு நின்றுருக்கேன். என்னை தூக்கு போட தூண்டுறீன்னு சொல்லி போலீஸில் கொடுப்பேன். உடனே முத்து சொல்லியிருக்கேன், நீச்சல் தண்ணி குடிக்கத்தே வந்தேன், நான் காசு வாங்க வரல. இல்லை ஆத்திர அவசரத்துக்கு 4 பேர்த்துக்கு உதவி செஞ்ச இந்த வட்டிக்கு விடுறப்பா இன்னும் என்ன செய்யறது? மண்டி போட வேண்டியதானே. மண்டி போடுறா வாய் போட சொல்றேன். இளைஞர்கள்லாம் இங்கே இந்த டவுசர் என்ன ப்ரோ படம் மாட்டு வரீங்களா? டவுசரோட வரீங்களே ப்ரோ. அவங்க பிரச்சனை எதுவும் அமையமாண்டு பேயாத்துறேன். எந்த பிள்ளடா அமையமாண்டு. இதில் என்னை போன வருஷம் சொன்னது யாரா? வினோத்தா. என்னன்னு சொன்னா? சேது. சேது ஓகே. சேது ஓகே. சேது தீயா வேலை செய்யணும். சேதுயா வேலை செய்ய. சேது அவன் ஏற்கனவே தீ பிடிச்ச மாதிரி தான்டா இருக்கேன். சேது எப்படி ஓசு போகுது? தண்ணி தண்ணியா போதா? நான் என்ன மாட்டாட்டா சென்னைக்கு போட வந்தேன், பேசாம வர்றா. ஏன்னா காதல் செய்யுங்க, காதல் தவறு நினைக்கிறேன். என்ன அமைஞ்சாதான் பண்ணுவோம்டா. நம்ம போகிறதுக்குள்ளே பஸ்ஸில் இடம் பிடிச்ச மாதிரி எவனா சீட்டை பிடிச்சிடுறேன். இப்போ இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது எந்த ஊர் மாடு தெரியுமா? மானாமரம் பக்கம் புலிக்குளத்து கண்டு. புலிக்குளத்து கண்டில் மாடு சென்னையாக இருக்கும் போதே போய் அட்வான்ஸ் போட்டுருவாங்க. காலங்கண்டு ஓட்டால் நமக்கு நம்ம ஊர் கோயில் காலைக்கு வேணும். இப்போ அந்த மாதிரி இப்போ பொம்பளை பிள்ளை வரந்தோடனே அட்வான்ஸை போட்டுறேன். உன் மக நான் எனக்கு என்ன வந்தாலும் செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்வனை செஞ்சிருவேன். அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க குடும்பத்தோடு வெட்டி பிள்ளையை கொண்டு தான் இங்கே போட்டுருவாங்க. நீ வளர்த்து நீனே கட்டிக்கிறாங்க. ஏய் பொண்ணு கிடைக்கலப்பா. எந்த சமுதாயம் இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொண்ணு கிடைக்கல. பூரா வெறி கொண்டு ட்ராய்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ட்ராய்ட்டு கருது வண்டிலாம் கொண்டு போயிடுறேன். கருது வண்டிக்காரன் பாட்டை போட்டு ஆளை காலி வந்துட்டேன். ஏன் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா, எல்லாரும் பாரதிராஜா சார் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பாலை ஊற்றி கொள்வாங்க. அது தமிழ்நாட்டில் நடந்துச்சான். அதனால தான் இன்னைக்கு பெண்கள் கிடைக்காம ஆம்பளை ஊரான் சீமக்கல்ல மண்டி போடுறேன். மண்டி போட்டு அப்படி என்னதான் பண்ணுவாங்க? பொங்க வச்சு செருப்பை கழட்டி ஒன்று அடிப்பேன். வேலை மதுரை பாடுற அவன் வேதனை. அவன் புத்துரு புத்துரு இங்கே போய் புத்துரு. சேது சேதுன்றியால மட்டனாக்கு போய் சேவுன்றானா? சேது 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 மாமா சவுண்டு எங்கேயோ போகுது. சேது போகுது. ஓகே. இப்போ ஊருக்கு போய் சில பேர் ரொம்ப மலங்கிட்டேன். இந்த காணாவளக்கு பஸ் ஸ்டாண்ட்லாம் நின்று முதல்லாம் இங்கேருந்து திருமணபுரத்துலேருந்து வயசான ஆளுகள்லாம் போனால் விசாரிச்சுக்கிடுவா. என்ன ஓட்டிருக்க வயக்காட்டில், எப்படி விளையும், பூச்சி அடிக்குதா பைத்தில், மோட்டை போதான்னு விசாரித்தாங்க. இப்போ இளவட்டம் சேர்ந்தாலும் விசாரிச்சுக்கிறேன். உங்களுக்கு வயசு என்ன ப்ரோ? எனக்கு 37 ப்ரோ. எத்தனை குழந்தைய? இன்னும் கப்ளி. உங்களுக்கு ப்ரோ? எனக்கு 42 பிறக்க போகுது ப்ரோ. அப்புறம் மண்டை மசூரில் இன்னும் பொண்ணு கிடைக்கல, கோயம்புத்தூர் போய்கிட்டு இருக்கேன். விழுத்தாட்டி போட்டு ஊன்றாங்களாம். எந்த மசூரை பிடுங்குறாங்க? கம்புக்கூட்டு மசூரை பிடுங்குறாங்க ப்ரோ. பிடிங்க நேரம் கம்புக்கூட்டு மசூரா எந்த மசூராடா? கலக்கட்டு மசூரா யாருக்கு தெரியும்? அப்போ 2 பேரும் உடனே பொண்ணு கிடைக்கல. இப்போ அதனால ஊராக போய் கேட்குறாங்க. கெஞ்சுறேன். நம்ம ஊரில் எதுவும் சேகநாட்டில் கிடக்குமா? 4 உள்ள தாய் இருக்குமா? அடுத்து ஒருத்தன் 5 உள்ள தாய் வரைக்கும் போயிட்டேன். 5 உள்ள தாயாக இருந்தாலும் கெடாமத்தனேன். வேறு வழி இல்லை. அந்தா அங்கிட்டு ஒருத்தேன் அவனை சைஸாக சுரண்டான்னா அவன் தமிழ் செக்ஸ் வீடியோ. உலகத்திலே வீரமங்கை அப்படி என்று அழைக்கப்படுவது யார் என்றால் இந்த தமிழச்சியை தவிர யாருமே கிடையாது. இதுக்கு தானே வீட்டுக்காரர்கிட்ட புழக்க வாங்குறேன். எவ்வளோ பெருமையாக சொல்கிறேன். அப்படியே இரிட்டியாத்தா செங்கறுத்தது மாதிரியே கைதட்டலாம். உங்களைத்தான் சொல்கிறேன். அங்கிட்ட இருக்க லேடிஸ் தானே இல்லை ஆடுறது கெடா மாற்றிருக்கலாம்ப்பா. கைதட்டுங்கத்தா. நீங்கள் இல்லைன்னா எந்த ஆம்பளையும் எல்லாம் நிமிர்ந்து நடக்க முடியாது. அது பூரா நினைக்கிது. இவங்களுக்கு வேற ஒரு கைதறிட்டு அதிசயமையரா பேசிக்கிட்டு அவங்க என்ன பிடுங்குனான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆம்பளையும்
உழைக்க கண்டுதான் பெண்களை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்மளா தட்டிக்கிற வேண்டியதான். 8 சிலிண்டர் வச்சாலும் நீ பருப்பு வேகாது. அது பூரா சத்தியம் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அப்பெல்லாம் நம்ம சமுதாயம் கிடையாது, எல்லா சமுதாயத்துலேயும் வயசான ஆளு பூரா என்னன்னா சாராயத்தை குடிக்கணும், வீட்டில் வந்து கறியை நாட்டுக்கோழியை திங்கணும், பொண்டாட்டி 2 அறை அறையாமல் தூங்க மாட்டேன், தூக்கி போட்டு அடி வெளுத்து எரிஞ்சிடும். ஊரே கதறான். ஐயோ ஐயோ ஓடு அந்த பொம்பளை. அங்கே இருந்தாலே புவனேஸ்வரி, அவள்கிட்ட போனால் நம்ம காப்பாற்றிடுவான். அங்கே பார்த்தா புவனேஸ்வரி பிடிச்சி அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த வீட்டில் முட்டிட்டு அங்கே ஓடும். கல்பனா அங்கே இருந்தாலே கல்பனா பிடிச்சி கொதவலையை பிடிச்ச படிக்க செவத்தில் நிற்பேன். மறுநாள் காலையில் அந்த பொம்பளையை ஊற சீமக்கிற தூரில் தான் பேசுங்க. உனக்கு அடி எப்படி? அவன் பொழந்துட்டான் கண்டாலுமே. உலக்க கிடந்துச்சுக்கா, உலக்க எடுத்து செப்பையில் அடிச்சு விட்டான். உட்காந்து வெளியே இருக்கும்போது கடுக்குது. எப்போ? அப்போ. இப்போ எந்த புருஷனையும் பொண்டாட்டிகிட்ட போய் லேசாக தொட முடியாது. கல்யாணம் பண்ணுவேன் அப்படித்தான் 4 நாளைக்கு முன்னாடி 4 நாள் ஆச்சு கல்யாணம் பண்ணி. கதையை கேளுங்க ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அடுத்துதான் நீங்கள் இப்போ முதல்வருக்கெல்லாம் போகும்போது ஹெல்மெட்டு, பேடு, கை குலோஸு எல்லாம் போட்டு போங்கடா, உசுருக்கு உத்தரவாதம் இல்லைப்பா. என்ன அவ்வளோ ஃபைட்டு நடக்குமாண்ணே அங்கே? போடா கண்டாலுமே. ஏன்னா முதல்ல போனவனே கட்டில் நெளிஞ்சு போச்சே. ஃபஸ்ட் ரேட்டில் போய் பொண்டாட்டி படுத்து கிடந்திருக்கு, இவன் தவி இருக்கேன். தவணுன்னே அது விளைவிக்கிச்சு, கட்டில் நெளிச்சிட்டேன். நெளிச்சு அப்படியே சுடுமாடை கூட்டி தூக்கிட்டு போய் நெலுவரத்தில் வந்தால் தாண்டா முதல்வர் இருக்கு. கடை அடப்பு. அவன் பாரு கதையை கேளு. 4 நாள் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு. பொண்டாட்டியை கூப்பிட்டு இட்லி சுடுன்னு இருக்கேன். ஏரியா எங்கள் அம்மா சுடுன்னு இருக்கேன். அப்போ என்னடி சொல்கிறது கேட்க மாட்டேன். 2 அறை விட்டுருக்கேன். அவள் உத்தமி பத்தினி அழுதுகிட்டே ரூமில் போய் கதை உடச்சிக்கிச்சு. ஊரே திரண்டுருச்சு. என்னமோ ஏதோ புது பொண்டாட்டி அடிச்சு விட்டேன், நாட்டுக்கு சாக போகிறான்னு ஊரே கதவெல்லாம் உடச்சிருக்காங்க. கதவை உடச்சிட்டு பார்த்துருக்காங்க. கராத்த ட்ரெஸ்ஸோடு 2 இருக்கா. ஏன்னா கராத்தில் 4 பெல்ட் வாங்கியிருக்கேன். அந்த முண்டை பையலுக்கு தெரியலை. எல்லாரும் விளைவிக்கங்கன்னு சொல்லட்டே அடிச்சிருக்கா. அடித்தா மாப்பிள்ளை அப்படியே காலை கெந்தி மாடு புடி மாடு சூப்பர் 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 அடி வாங்கியிருக்காங்க. இல்லைன்னா 50 பேர் அனத்த மாட்டேன். ஒரு வீட்டை குறி வைக்கிறாரோ குழாய் அக்கிறாரோ. நீங்கள் அத்தனை பேருமே சந்தோஷமா இந்த கருப்பனை வேண்டுங்க. தெய்வீக திருமணம் நான் முத்துராமலிங்க தேவர் சித்தரை வணங்குங்க. உங்களுக்கு எந்த குறைய வர. சாமிக்கு விசில் அடிச்சான் பாடுறான், அவன் தாண்டா டிரைவர். சாமிக்கு விசில் அடிக்கிறதானே மஞ்சு ஓட்டு மாடா. நேற்றுலாம் கணிக்கு தெரியும். நாங்கள் சிவகங்கை பக்கம் தான் நாடத்துக்கு போயிருந்தோம். சாமி என்பது உண்மை. பரம்பரை காலத்திலே பெரியோர காலத்தில் ஊருக்கு ஒரு ஆள் தான் ஆடுவார். அவர் ஆடும்போது ஊரு ஜனமே பின்னாடி போக பெட்டியை தூக்கிட்டு ஆடிட்டு போவார். தவிச்சிருவார் அந்த ஆள். இப்போ சாமி ஆடுறதோட சாமி பின்னாடி ஆடுறவன் தான் அதிகம். அவன் தன்னால் அக்கினி சட்டி எடுத்துக்கிட்டு எப்போ இறக்குவான், சூடு வேற தாங்க முடியலை, படக்குன்னு இறக்கி வச்சா வீட்டில் குறை வச்சு விட்டாங்க, சுத்தவத்தை இல்லைன்றாங்கன்னு அவன். அதுலேயும் பொம்பளை ஆளுக இந்த முண்டையை வந்து மஞ்சப்பால் ஊற்றிட்டு போக வேண்டியதானே. மஞ்சப்பால் ஊற்றிட்டு அவளுக்கு சாமி வரைஞ்சிடும். அவன் தீச்சட்டியை வச்சுக்கிட்டு கண்டாளி மலை வழியை ஓடுது நான் போகணும். அவன் இதுக அக்காவை தெரியலையாடா, கருப்பா உன் தங்கச்சி சொட்டிச்சு தெரியலையா. அவன் எவன் காசு கொடுத்ததுனே எனக்கு தெரியலை. பின்னாடி ஒருத்தைய வாங்கினேன், நான் தான் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பயலு ஊரை என்ன பண்ணுறாங்கன்னா அவன் முன்னாடி இந்த ட்ரம் செட்டை வச்சு 1/2 மணி நேரம் ஆடி கடைசியில் அவன் கொண்டு போய் சட்டியை செலுத்துறேன். சாம்பலாக பறக்கு. தின்னு சூடு இல்லையே, சிரிக்கக்கூடாது ப்ரோ. கலாச்சாரம் தெரியாமல் தெரியும். எங்கள் ஐயாலாம் நாங்கள் 18ஆம் படி திரியெடுத்து ஆடுறாள். உண்மையிலே 2 வார்த்தை தான் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் நான் வருந்துவேன். எங்கள் அப்பா ஆடிடுறார். இன்னைக்கு கேரளா சண்டை மேலாம் ட்ரம் செட்டு அம்புட்டி வச்சு 2 கிலோ விபூதி அடிக்கிறாங்க. இளவட்டம் அப்படியே நிற்கிறேன். ஆடுப்பா ஆடுப்பாண்ட அவன் தெரிஞ்சா தாண்டா ஆடுவேன். அவன் ஏற்கனவே தாயில பதட்டத்துக்கு பீரை போட்டுக்கிருக்கேன். அப்படிங்க ஐயாலாம் அருவாலை பிடிக்கும் போது 4 ஆள் அப்படியே மடுவெல்லாம் சரிஞ்சு நிற்பேன். பிடிப்பாங்க. பிடிச்சி பார்த்தா பிடிக்கும் போது எங்கள் ஐயா மேலே ஏறிக்கிட்டு அப்படின்றாரு. அப்படியே மறல்வாங்க. அப்பெல்லாம் என்ன கேட்டாங்க, தம்பி அருவாலை எடுத்து மூக்க வெட்டி. நான் என்னடா வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், அனத்துறான்டா அடுப்பேன். அப்போ மேலே ஏறினவனே ஊர் சனமே கேட்கும். காலில் விழுந்து கருப்பா பாலா போன கிராமத்தில் தண்ணி இல்லைடா, எப்போ மலை இறக்குவேன் அடிப்பாரு.
17 நாளில் கருப்பை மலை இறக்குறேன். அப்படி இறக்குனா கருப்பனை நம்புடா வலது கை தரேன்டா அப்படின்றார் பேஞ்சு. இப்போ வீட்டுக்கு 4 பேர் குதிக்கிறேன். மங்கு மங்குன்னு குதிச்சு என்ன பாட்டு குதிக்கிறேன்னா தாத்தா தாத்தா பொடி விடு அதுக்கெல்லாம் குதிச்சு அப்படித்தான் ஒரு இலவட்ட போய் போட்டிக்கு ஆடிட்டேன். ஊர் சனமே விழுகுது. விழுந்து மூக்காந்தெல்லாம் அடிபட்டு ரத்தத்தோட. கருப்பா மழை எப்போ வெய்யும் அவனை தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் கிளம்பிட்டான். மழை கருப்பன்ட்ட மழை ஏற்கிறேன். அப்போ தாசில்தார்ட்ட போய் கேட்டால் கொடுத்துருவாரா? அப்படியே சமாளிக்கிறேன். கருப்பேன் மழை மழை என்ன மழை மழை கேட்டுக்கிட்டாங்களே என்ன சொல்லுவான்? அடிச்சு விடுவோம்டா. இன்னும் 171 நாள்ல சத்தியமா மழை பெய்யும். அவன் சொன்னது வையாசி எப்படி ஆவணையில் பெஞ்சோம். இந்துக்கள் கலாச்சாரத்தை நான் தவறென்று சொல்லவில்லை. வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடக்கூடிய கிராமத்திலே ஆளும் இருக்கிறார் என்று சுட்டி காட்டுற எம்கேஆர். உண்மையா இல்லையா தான்? இன்னைக்கு எல்லாமே மாறிக்கிறச்சுல. பொங்க பானையில் மண்சட்டியில் எங்கள் அப்பா தான் பட்டு கிளவி பொங்க வைக்கும். எங்கள் ஐயா கரும்பு தூக்கிட்டு வருவார். அந்த கரும்பு இல்லை, தக்கப்பாட்டி முது முக்காதுட்டு வராது. அவன் டவுல் மீனிங் நினைக்கிறான்டா. அவர் கரும்பு கிடையாது, அவர் கரும்பு சூத்த கரும்பு. அவன் கொண்டு வந்து ஒரிஜினல். இவங்கள்ட்ட எதுவுமே பேச முடியாது. மண்சட்டியில் பொங்க வச்சா மனத்துச்சு. இன்னைக்கு குக்கரில் பொங்க வைக்கிற பொம்பளவர் புருஷனுக்கு ஒரு மூலம் கரும்பு வெட்டி கொடுத்துட்டு எங்கே அதை கடிச்சிக்கிட்டே 2 விசில் வந்தால் அமர்த்திருங்க, நான் சீரியல் பார்த்துட்டு வரேன். அவர் கடித்தவொடனே பல்லு கலண்டுறோம், விசிலை மறந்துடுவேன். குக்கர் பொறுக்க முடியாமல் கிஸ் கிஸ்ன்னு அடிச்சு செவத்தில் டம்முன்னு அடிக்கேன். என்ன சத்தம்? பொங்கச்சோறு மேலே செவத்தில் இருக்குமாய். ஏனையை போட்டு நக்கிட்டு வந்து உக்காரியா மேலே நக்கிட்டு பொங்கலோ பொங்கல். சிரிப்பு கல்ல. சிந்திக்க வேண்டும். பெண்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். அத்தான் பழைய மாதிரி நீங்களாம் சமைங்க. அப்போல்லாம் சமைக்கிறதுக்கு வந்து பக்கத்து வீட்டில் கேட்பார். அவர் என்னமோ ராசாத்தி அப்பா ஈரல் எடுத்து வந்தாருக்கா, இது எப்படி வைக்கிறது? அடியே 2 பத்தவத்தில் போடு, எண்ணெயை ஊற்று, அதை செய், இதை செய்யணும் பக்கத்து வீட்டுக்கார கிளவிலாம் சொல்லி கொடுத்துச்சு. இப்போ சில பிள்ளைகளுக்கு சமைக்கே தெரியல. கூகுளில் தான் சமையல். சூப்பு வைப்பது எப்படி? டுபுக்கு. ஆட்டுக்கால் பாயா செய்வது எப்படி? குடல் வைப்பது எப்படி? டுபுக். கொஞ்சம் உள்ள வரியா, உன் குடலை காய்க்கல எடுக்கலாம் இருக்கேன். நான் என்னடா சொல்லி டுபுக்குன்னு அண்ணே மெசேஜ் வரும்ண்ணே. அந்த அண்ணன் ரொம்ப சிரிக்குது. என்னண்ணே? நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன். எங்கே ஆரம்பிச்சேன்? இங்கேருந்தே ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை வர்றோம் போலையே. குட் ப்ரோ. ஓம் சக்தி பராசக்தி துடியான தெய்வம். மேலுமருவத்தை தான் தவறாக பேசலை. அதுக்கு பக்தி பரவசோடு ஆரம்பத்தில் போனீங்க, நமக்கு அருள் கொடுத்துச்சு. இப்போ போர் அடிச்சிருச்சு உங்களுக்கு. பஸ்ஸில் போகும்போது டென்ஷன் ஆக்கிது. அதனால் குத்துப்பாட்டு ரப்புன்னு பாடும்போது டிரைவர் கிளம்பிடுறான். டிரைவர் இப்படி பார்க்குறான், நம்மளே 3 நாள் ஆச்சு பொண்டாட்டி விட்டு, இதுக்கு திருந்த மாட்டாள். சமீபத்தில் அந்தந்தண்டி வண்டியை சாச்சிட்டாளுகளே. சாச்சு அதில் ஒரு 9 ஸ்டேட்டஸ் வைக்கிறான். இந்த வட்டம் சத்தி சோதித்து விட்டாள். எங்கே சோதிச்சிட்டா? அவள் சோதிக்கலை. நீ சோறே திங்காமல் குத்தாட்டம் போற. சாமி என்பது நம்ம வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. முழு மனதோடு ஒரு மனதோடு யார் ஒருத்தர் தெய்வத்தை நினச்சி போகிறீங்களோ அந்த கோயிலுக்கு போன உடனே தெய்வம் வீட்டில் வந்து நிற்கும், உன்னை நல்லா வைக்கும். அதே ஆம்பளை ஊரை மாலை ஓட்டு போனால் உங்களை மாதிரி குத்தாட்டம்லாம் கிடையாது தான். குத்தாட்டமோ காலை இழுச்சு வைக்கிறதோ. ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, மாலை ஓட்டு போகிற முருகன் கோயிலுக்கு போகிற சாமிக்கு ஒரு சாமிக்கு போயலை இல்லைன்னா இங்கிட்டு பஸ்ஸில் அப்படியே நடப்பேன். சர்ச்சி மாடு மாதிரி நடந்துக்கிட்டு எந்த சாமி போயில ஓடுறான்னா அவன்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஏன் சாமி பழனி மலைக்கு எத்தனை வருஷமாக போகிறேன்? அவர் நான் குருசாமி பஞ்சாமரத்து டப்பா இப்போ 170 ரூபா போகுமா? போன வட்டம் போனேன் 110 தான். அப்படியா? போயில போடுவீங்களா சாமி? ஒரு போட்டு கொடுங்க சாமி. அவர் சொல்லுவார், ஐயோ பாத யாத்திரை போகிற வரைக்கும் எனக்கு வேண்டும். பரவாயில்ல, ஒரு போடு தான். எங்கள் மச்சான் ஒரு சரம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் குறுக்க குட ரோட்டில் உட்காந்துருக்கேன். இவர் கொடுத்தவனே இவன் குடலோடு உரிடுவேன். அரை பாக்கெட்டை கொட்டி வச்சுட்டு போய் பக்கத்து சீட்டில் போட்டு விட்டுருவேன். என்ன முருகன் சாமி, என்ன சாமி கோயில வேணுமா? கடைசி சீட்டில் குருநாதர். கடைசியில் அந்த ஆளுக்கு போயிடலாமல் எல்லாரும் போட்டுருவாங்க. அவன் பெரிய உண்டு, யாரை பார்த்தாலும் போயில மாதிரியே தெரியும். கணேசு போயில பூலிப்பு அத்தனையும் போடுங்க. உங்கள் உடல் நலத்தை பார்த்துக்கங்க. உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆரும்
7 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குடியாரன் என்பதை சொல்லுகிறேன். குடியை விட்டேன், அன்பாலயம் கட்டினேன். இன்னைக்கு இந்த கூத்தாடினால எம்பிட்டு பேர் கஞ்சி ஊற்ற முடியுமோ நாடக கலையை வச்சு கஞ்சி ஊற்றிட்டு வரேன். இதே ஒன்று. இதில் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. எது கை தட்டுறமே தெரியாமல் தட்டுறீங்க. எதுக்கு தட்டுனீங்க? நான் சொல்கிறது மாதிரி எல்லாரும் கேளுங்க. இளைய சமுதாயம், தம்பிகளே, அன்னைங்களே, இந்த பிறவி என்பது ஒரு தடவை. இன்னும் நம்ம பிறக்க போகிறது கிடையாது. இருக்கு வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும். நல்லா செய்கிறான். ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் காமிச்சா கூட இந்த வண்டி நல்லா இருக்குது, நான் சாமியை கும்பிட்றேன், மெதுவாக போப்பா, டூலர் எடுத்திருக்கேன், ஹெல்மெட்டை போடு, சாலை விதிகளை பின்பற்று, மெதுவாகவே போகணும்னு சொல்ல மாட்டேன். அந்த வண்டி எடுத்திருக்கேன் பாருங்கன்னு சொன்ன உடனே ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு போயிடுவேன். இந்த வண்டி போகும்போதே டயர் வெடிக்கும்னு சொல்லிக்கிட்டாங்கன்றேன். அவன் எப்படி அந்த வண்டி எடுத்து ஓட்டுவேன்? எங்கள் மச்சான் வாங்கியிருந்தாரு, போய்கிட்டே இருந்தார், ராமநாட்டுக்கு அங்கிட்டு டேங்கில் தீ பிடிச்சிருச்சுன்றேன். அவன் வண்டியை விட்டு மொங்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரியுவேன், வெதரில் குத்தி போகிறோம் கவக்கம். அதனால ஒரு சாங் பாடுவோமா? ஒன்றுமே